நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, புரட்டாசி 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துதியை திதி, சித்திரை நட்சத்திரம் காலை சாயங்காலம் 6:38 வரை, அதற்கு மேல் சுவாதி நட்சத்திரம், ராகுகாலம் 10லிருந்து 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இப்போது நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சர்ட் போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ண வேண்டியது மஞ்சள் கலர். சாப்பிட்றது அதாவது சாம்பார், டால், துவரம்பருப்பு சம்பந்தப்பட்டது சாப்பிடலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரங்களுக்கு உடையது. நண்பர்களே, நம்ம இப்போ யோகம் ரெண்டு யோகங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி பார்க்கக்கூடிய 2 யோகத்தை பற்றி பார்க்கலாம். முதலில் கேஸ்ம யோகம்னு சொல்லுவாங்க. கேஸ்ம யோகம்னா லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி, ராஜ்யாதிபதி ஆகியவர்கள் தமது சொந்த வீட்டிலேயே தங்கியிருந்து பாவகிரகங்களின் ஆஸ்பெக்ட், அதாவது பார்வை இல்லாது விலகி இருந்தால் கேஸ்ம யோகம்ங்கிற யோகம் கிடைக்கும். அதாவது பாக்கியாதிபதி, ராஜ்யாதிபதி, அஷ்டமாதிபதி 1, 8, 9, 10க்குள்ள கடையங்கள் இருந்தால் அந்த யோகம், கேஸ்ம யோகம்ங்கிறது கிட்டும். ஜாதகர் நீண்ட ஆயுள் உடையவராகவும், திடகாத்திரமானவராகவும், செல்வாக்குடன் விளங்குபவராகவும், தீய காரியங்களை மனதினாலும் நினைக்காதவராகவும் இருப்பார். சகல சுகபோகங்களையும் பூரணமாக அனுபவிப்பார். இது கேஸ்ம யோகத்தினோட பலன். அடுத்து அமோக யோகம். அதாவது சுபகிரகங்கள் எல்லாருமே உச்சமடைந்திருந்தால் அல்லது சொந்த இல்லங்களிலோ கேந்திரங்களிலோ தங்கியிருந்தால் அமோக யோகம் என்பது கிட்டும். இந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலியாகவும், அரசருக்கு சமமான பதவியை பெறுபவராகவும், சுகபோகத்தை அனுபவிப்பவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி பயனுடையதாகின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களே, இன்றைக்கு தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகிறது. வெளியேயும் சரி, வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ பணம் வர வேண்டியது வாய்ப்பு உள்ளது. இன்றைக்கி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகிறது. ஸ்தல யாத்திரை செல்ல நேரிடும், அதாவது கோயில் குளங்களுக்கு சென்று வர நேரிடும். உடல் ஆரோக்கியம் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தொழில் மாற்றம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிப்பது, இது நடக்கும். உடல் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தது, நோய் இருந்து நீங்கி அபிவிருத்தி அமையும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். செலவுகள் ஜாஸ்தியானால் கூட பணவரவு நன்றாகத்தான் இருக்கிறது. பிரயாணங்கள் தவிர்க்க முடியவில்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், எதிர்பார்த்த பணம் இன்னும் கைக்கு சேரவில்லை. நண்பர்கள், உறவினர்கள் கூட உதவி செய்ய முன்வரவில்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அடுத்து கடகராசி. குடும்பத்தில் நிலவி வந்த மனத்தாங்கல் அகலுகின்றது. உடல்நலம் பாதித்தவர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக அபிவிருத்தி அடைகிறது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங்கில் நல்ல லாபம். பதவி உயர்வு ஓகே. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட உண்டாகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது, குதூகலமாக இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் செக்யூரிட்டி இல்லையே, எப்போது வேண்டுமானாலும் லே ஆஃப் கொடுக்கலாம் என்ற ஒரு பயத்துடனே இருக்க வேண்டி உள்ளது. பட் பணவரவு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. மகனுக்கு படிப்பில் ஆர்வம் குறைகிறது.
அடுத்து கன்னியாராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியே கிடைக்கிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து உயர்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. ஸ்பெகுலேஷனில் நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்து துளாராசி. மனோதைரிய குறைவு. அப்போ மனசில் காரணமில்லாத பயம், குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. உடலில் கூட பலம் குறைஞ்சிட்டது போன்ற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு உண்டாகிறது. கடன் கட்டுக்கு அடங்கியே இருக்கிறது. மக்களை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. உத்தியோகத்தில் மாத்திரம் மன அமைதி கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. குடும்பத்தில் நல்ல எல்லோருமே ஓரளவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. காதலர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சரியான வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம். அடுத்து தனுசு ராசி. கடன் சுமை அதிகமாகிறது. சம்பாதிப்பது கடன் அடைக்கவே சரியாக போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பில் வர தாமதமாகிறது. ஆனால் தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது. அடுத்து மகர ராசி. இதுவரை திருமணமாக இருந்தவர்களுக்கு இனி திருமணம் முடிவாகிவிடும். அடுத்தால குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிய மன, நிலம், வாகனம் வாங்கலாம். புதிய வீட்டிற்குள் குடிபோகவும் வாய்ப்பு உண்டு. பெற்றோர் உடல்நிலை கொஞ்சம் நன்றாகவே இருக்கின்றது. வெளியூர் பிரயாணத்தினால் நல்ல பலனே கிடைக்கிறது. ஓகே. அடுத்து கும்பராசி. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தொழில் மந்தமாகவே செல்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பிரச்சனை உண்டாகிறது. வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வரவில்லை. மனம் பதைபதைப்பாக இருக்கிறது. அடுத்து மீனராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய முயற்சியில் ஈடுபடுவது, நீண்ட தூர பிரயாணம் ஆகியவற்றை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிங்க, தவிர்த்து விடுங்கள். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் விரோத போக்கு உண்டாகிறது. காரணமில்லாமல் கோபம், டென்ஷன் வருகிறது. அமைதியாக இருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இற்றுடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.